பெரும்பாலான கல்யாண வீடுங்களில் பிரியாணி அப்படின்னாலே பிரெட் அல்வா தான். அந்த பிரெட் அல்வா அவ்வளோ வாயில் வச்சோடனே கரையக்கூடியதாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ பிரெட் ஸ்லைஸில் ஒரு 5 எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி 5 பீஸ் எடுத்துக்கிடுவோம். அதில் உள்ள ஓரங்களில் 4 பக்கமும் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அது ஓரத்தில் மட்டும் கட் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த ஓரங்கள் தேவை கிடையாது. இது நம்ம கோதுமை பிரெட்லேயும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி மைதா பிரெட்டில் தான் செய்கிறோம். நல்லா 4 பக்கமும் வெட்டினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஒரு 4 துண்டுகளாக வெட்டணும். வாங்க அதை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 துண்டுகளாக வெட்டிக்கிடலாம். நம்ம இப்போ இதை பொரிக்க போகிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிக்கணும். மிதமாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கரைஞ்சிரும், கசக்கிற மாதிரி டேஸ்ட்டு கொடுத்துரும். நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கிடுவோம், கருவக்கூடாது. அதனால தான் மிதமான சூட்டில் நம்ம வைக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம இப்போ எடுத்துக்கிடலாம். ப்ரெட்டில் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ப்ரெட்னாலே எண்ணெய் குடிக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம இருக்கிற மித்த ப்ரெட் எல்லாத்தையுமே போட்டு நம்ம இந்த மாதிரி மொத்தமாக பொரித்து எடுத்துக்கிடலாம் ஒவ்வொன்றா. இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரஸ்க்கு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடலாம். அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் ஜீனி எடுத்துக்கிட போகிறேன். இந்த அளவில் சின்ன டம்ளருக்கு அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிடலாம். அது முங்குற அளவு இருந்தால் கூட போதும். ஜீனி கரையை மட்டும்தான் செய்யணும், கம்பிப்பதம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிடலாம். இப்போ தண்ணி கொதித்த உடனே ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ப்ரெட் எல்லாத்தையுமே போட்டுக்கிடலாம். இந்த ப்ரெட்டில் எல்லாமே இப்போ நல்லா ஊறி வரணும். நல்லா ஊறி வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஊறி வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். அந்த ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறிடும். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக பிஞ்சு வந்துடும். லைட்டாக வச்சாலே போதும், அதுவாகவே வந்துடும். நல்லா ஊறி போய் தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடலாம். கிண்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் வற்ற ஆரம்பிக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம தட்டி எடுத்துக்கிட்டு ஏலக்காய் துண்டு 2 போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி எடுத்தாச்சு. இன்னும் நல்லா சுருண்டு வரணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. ப்ரெட்லேயே நல்லா எண்ணெய் குடிச்சிருக்கனால அந்த எண்ணெயே தாராளமாக போதும் அதுக்கு. இப்போ நம்ம முந்திரி எல்லாம் தாளித்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான், ரொம்பவும் எண்ணெய் சேர்க்கலை. இந்த ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் 2 ஸ்பூன். இந்த எண்ணெயே அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு. முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும்.
நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டில் ஊற்றிக்கிடலாம். இப்போ நல்லா மறுபடியும் நல்லா கிண்டணும். இன்னும் ப்ரெட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுண்டை வற்றி எண்ணெயெலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிரிஞ்சு வரலாம். நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும், நம்ம கையில் ஒட்டாது. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. பாத்திரத்துலேயே நல்லா ஒட்டாமல் வருது இல்லையா, இதுதான் பதம். இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். ப்ரெட் அல்வா ரெடி. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பால் ஊற்றி செய்யலை. பால் ஊற்றி செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இதுனா அது பாட்டுக்கு இருக்கும், 2-3 நாள் ஆனாலும் அது பாட்டுக்கு இருக்கும். பால் ஊற்றினோம்னா 1 நாள் 2 நாளே கெட்டு போயிடும் சீக்கிரமாக. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.